அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த மாதத்தினுடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த நாட்கள்ல இருக்கோம். அதாவது வியாழன் வெள்ளிக்கிழமையில இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது துல்ஹஜ் பிறை 24, 25, அதாவது இன்றும் நாளையும் மிக முக்கியமாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் நிய்யத்த வச்சு இந்த சூறாவ இந்த எண்ணிக்கையில நீங்க ஓதி முடிச்சீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 நாளைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கும். கண்டிப்பா ஒவ்வொரு துஆவும் கபூலாகத் தொடங்கும். ஒவ்வொரு சிரமங்களும் லேசாகும். உங்களோட வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய பரக்கத்த அல்லாஹ் உங்களுக்கு பரிசளிப்பான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த சூறாவ ஓதுனா நமக்கு கிடைக்கும். திருக்குரான்ல ஏராளமான சூறாக்கள் இருக்கு. ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனா இந்த சூறாவ ஒரு தடவை ஓதுனா 4000 பலன் நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஓத ஓதவே நம்மளோட துஆ கபூலாகும். ஓதி முடித்த உடனே 2500 பரக்கத்தின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படுதாம். 1, 2 கிடையாது. 2500. ஆனா இதை எப்படி ஓதணும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம அல்லாஹ்வோட பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா, இத்தனை சிறப்புகளையும் பெற முடியும். இன்னும் அல்லாஹ் நாடினால் அதிக அளவில் நன்மைகளையும் சம்பாதிக்க முடியும். இன்னும் ஏராளமான பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை. ஆனா அல்லாஹ் நாடினா ஒரு எழுத்துக்கு 1000 நன்மைகளை கூட அல்லாஹ் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுடைய கருணையின் காரணமா. அதனால நம்ம எப்படி ஓதுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம அல்லாஹ்விடம் இருந்து எதையெல்லாம் அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு. எனவே இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த சூறாவை மட்டும் இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க தவறாம 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. இன்று இரவுக்குள்ள எப்படியாவது இந்த அமலை முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு இரவுக்குள்ள இந்த சூறாவை நீங்க 100 தடவை ஓதி முடிச்சுக்கோங்க. நியத் ஒரு தேவைக்காக இருக்கட்டும். அது வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்பத்துல சங்கடங்கள் நீங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு திருமண பிரச்சனைக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு பொருள் உங்ககிட்ட வரணும், சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த சூறாவை நீங்க மனதார உணர்ந்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதுங்க. நிச்சயம் இந்த 2 நாளைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறத் தொடங்கும். அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் நம்மோட பேசுறான். என்னுடைய அடியார்கள் என்ன கூப்பிட்டாங்க, என் அடியார்கள் எப்படி கௌரவிக்கணுமோ அப்படி கௌரவிச்சுட்டாங்க, என்னுடைய அடியார்கள் கேட்டதை நான் தருவேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். ஓத ஓதவே நமக்கு வாக்குறுதி இந்த சூறாவுக்கு தான் கிடைக்குது. அதனால இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் 100 முறையும் நாளைக்கு 100 முறையும் ஓதிடுங்க. நடக்காத காரியமாக இருந்தால் கூட இந்த 2 நாளில் உங்களுக்கு அதை அல்லாஹ் நடத்தி தருவான். இதை ஓதி முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அதே போல் நாளைக்கும் இந்த சூறாவை 100 தடவை ஓதிட்டு அல்ஹம்துலில்லான்னு 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. ஏன்னா இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு சூறா. இதையும் ஓதிட்டு அல்லாஹ்வை புகழ விதமாக, நன்றி செலுத்தும் விதமாக நமக்கு கொடுத்த அனைத்திற்குமே அல்ஹம்துலில்லான்னு சொல்லி அந்த திக்ரையும் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இதை கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 2 நாளில் ஓதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. இந்த உலகத்திலேயே அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அவங்கள விட சிறந்த அமல் யாராலையும் செய்ய முடியாது. கண்டிப்பாக இந்த மாதம், இந்த துல்ஹஜ் சிறந்த மாதம் நம்மளை விட்டு பிரியறதுக்கு கடைசி நாட்களில் நம்ம வந்தாச்சு. இந்த நாளில் இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க. இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு, இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த அமலின் பரக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து காரியங்களையும் கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. கண்டிப்பாக அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த நாட்களில் துவா கேட்கணும், எப்படி கேட்கணும்னு எங்களுக்கு தெரியாது, துவா கேட்கக்கூடிய முறை
நீண்ட ஒரு துவாவாக தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வியாழன் வெள்ளிக்கிழமையில் சிறந்த செலவாத்துக்களை பலனோட ஓதணும், அந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு ஓதணும்னு நினச்சிங்கன்னாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் அது இருக்குது. கண்டிப்பாக இந்த கிதாப் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.